மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. நீங்க பேசுற ஜென்சி கிட்ஸ்னு நீனே ஒரு கூட்டத்தை உருவாக்குறீங்க. அதுல வந்து அந்த பசங்க வந்து பாத்தீங்கன்னா we are proud to be குத்தூசுங்கிறான். அவனை என்டர்டெயின் பண்றீங்க, புரிஞ்சுங்களா? தம்பி அப்படின்னா பேசக்கூடாதுப்பா, நீ என்னோட குத்துரிமை கிடையாது, நீ என்ன உரிமை அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம். ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியும், சின்ன பசங்களா நம்ம தான் இது சார். சார் அவங்க அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க? ஐ எம் ப்ரௌட் டு பி கொத்தடிமைன்னு சொன்னா அவங்க அம்மா அப்பா வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. we are proud கொத்தூஸ். வீட்டு பசங்களை நம்ம வீட்டு பசங்க அந்த மாதிரி போக மாட்டாங்க. இன்னொரு பசங்க போய் அவங்க அப்பா அம்மா வருத்தப்படுவாங்களே நம்ம நினைக்கிறோம்ல, புரிஞ்சுங்களா? அதை வந்து நம்ம யோசிச்சு சொல்லணும், இப்படின்னா பேசக்கூடாதுப்பா, இப்படிதான் பேசணும், அப்படிதான் பேசணும்ன்றத நீங்க வளர்க்கணும். அது கூட கிடையாது. யூ ஆர் ப்ரௌட் டு பி கொத்தூஸ் அப்படின்னா எல்லாம் கை தட்டுறாங்க. ஏன்னா மடப்பசங்களாடா நீங்க. நீர் அவர் மேல வழக்கா இருக்கட்டும், இல்ல செந்தில் பாலாஜி இவங்களோட இருந்த அதிகாரிகள் மேல இப்போ வழக்கு பாயுமா? அவங்களுக்கு தக்க நடவடிக்கை கிடைக்குமா? இல்ல கண்டிப்பாக. அவன் பொருள் எடுத்து அவனே போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து அருண் ஐபிஎஸ் சரியா செயல்படுவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. விஜய் அவர்கள் இதை யோசிச்சுதான் அதை பண்ணிருப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் will have some strategy out of it. இவ்வளவு பண்ணவங்களுக்கு அதை பண்ண தெரியாம இல்ல. இட்ஸ் நாட் அ ஃபெயிலியர் ஆஃப் திஸ் கவர்மெண்ட். புரிஞ்சுங்களா? நான் ஒரு சாதாரண அட்வொகேட்டுங்க. நானே உட்கார்ந்த இடத்துல நீங்க கேள்வி கேட்கறதுக்கு செக்ஷனை பார்க்காம நான் இவ்வளோ சார்ஜஸ் அவர் மேல ஃப்ரேம் பண்ணலாங்கிறேன். இதை ஃப்ரேம் பண்ணீங்கன்னா 12 to 15 வருஷம் காட்டி உள்ளுக்குள்ள தூக்கி உள்ளுக்குள்ள வச்சிருக்கலாம். தொட்ட மாதிரி தொட்டினாங்க, தம்பி திரும்ப பேசாதன்னாங்க, இப்போ ஒழுங்கா இருக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த முக்தாரும் வந்து அந்த திருச்சி சூர்யாவும் புரிஞ்சுங்களா, ஒரு பெண்ணை பத்தி, பெண்ணுக்கு பிறந்த குழந்தைய பத்தி தப்பா பேசினா அந்த ஆளை தூக்கி உள்ளுக்குள்ள வைக்கணுமா வேணாமா? வைக்கணுமா வேணாமா? ஒரு பெண்ணா நீங்க சொல்லுங்க. அதாவது திமுக வந்து தோத்துறதுக்கான காரணம் அதை வந்து 36 பேர் வந்து ஒரு குழு அமைச்சு அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு இன்னைக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. நீங்க சொன்ன அந்த பர்டிகுலர் ரீசன் தான் சொல்லியிருக்காங்க. அதிமுகல இருந்து இங்க வந்தவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து அவங்கள அமைச்சர் பதவி கொடுத்தது தான் அப்படிங்கறது ஒரு ரீசனா சொல்றாங்க சார் திமுக தோத்ததுக்கு. அப்படிங்களா? அது ஒரு ரீசன் இல்லை. முதல் ரீசனே வந்து பாத்தீங்கன்னா குடும்ப அரசியல். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு காதுல வாங்கவே மாட்டாங்க, புரிஞ்சுங்களா? மற்றும் சிற்றரசல், மன்னராட்சி மற்றும் சிற்றரசராட்சி. நான் ஏற்கனவே நிறைய இடத்துல பதிவு செஞ்சிருக்கேன். மக்கள் எதை வெறுக்கிறாங்க அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீனே குடும்பமாக இருக்கணும், நாங்கன்னா வந்து உனக்கு ஓட்டு போட்டுட்டு வந்து இருக்கணும். இன்னைக்கு பேசுகிற ஜென்சி கிட்ஸ்னு நீனே ஒரு கூட்டத்தை உருவாக்குறீங்க. அதில் வந்து அந்த பசங்க வந்து பார்த்தீங்கன்னா we are proud to be குத்தூசுங்கிறான். அவனை என்டர்டெயின் பண்ணுறீங்க, புரிஞ்சுங்களா? தம்பி அப்படின்னா பேசக்கூடாதுப்பா, நீ என்னோட குத்துரிமை கிடையாது, நீ என்ன உரிமை அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம். ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியும், சின்ன பசங்களாம் நம்ம தான் இது சார். சார் அவங்க அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க? ஐ எம் ப்ரௌட் டு பி கொத்தடிமைன்னு சொன்னா அவங்க அம்மா அப்பா வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. மாவட்ட வாரியா அது இப்ப வேற எல்லாம் அது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை இப்பயாச்சும் திருந்துங்கப்பா. இதை வந்து ஒரு தாய் தகப்பனுமே வந்து விரும்ப மாட்டான். இப்ப வந்து நம்ம வீட்டுல நம்ம வீட்டு பசங்க அந்த மாதிரி போக மாட்டாங்க. இன்னொரு பசங்க போய் அவங்க அப்பா அம்மா வருத்தப்படுவாங்களே நம்ம நினைக்கிறோம்ல, புரிஞ்சுங்களா? அதை வந்து நம்ம யோசிச்சு சொல்லணும், இப்படின்னா பேசக்கூடாதுப்பா, இப்படிதான் பேசணும், அப்படிதான் பேசணும்ன்றத நீங்க வளர்க்கணும். அது கூட கிடையாது. யூ ஆர் ப்ரௌட் டு பி கொத்தூஸ் அப்படின்னா எல்லாம் கை தட்டுறாங்க. ஏன்னா மடப்பசங்களாடா நீங்க, மடையான்களாடா நீங்க. ஒரு தாய் தகப்பனுக்கு வயிறு எரியுமா இல்லையா? நான் உன்னோட கொத்தடிமைன்னு சொன்னேன்னா அந்த தாய் தகப்பனுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும், வயிறு எரியுமா இல்லையா? இவனா ஒரு ஆளு, இவனுக்கு போய் கொத்தடிமையா இருக்கிறான் அப்படின்னு, இவனே ஒரு திருட்ரயிலு, இவனுக்கு போய் அவங்க வந்து கொத்தடிமையா இருக்கிறாங்களா? எவ்வளவு கோபம், புரிஞ்சுங்களா? அதாவது வேற யார் சின்ன பசங்க மேல நீங்க வந்து அதாவது விஷத்தை வந்து நட்டுறாங்க. இதெல்லாம் நீங்க சொல்லணும். அதாவது நான் வந்து என்ன சொல்றேன், உனக்கு ஐடியாலஜி வைஸ் வந்து உனக்கு ஒரு growth கிடைக்கும்னு தோணுச்சா, உனக்கு ஐடியாலஜி பிடிச்சிருக்கா, வாட் எவர் இட் இஸ், நீ கொத்தடிமையா இருக்கிறதுக்கு அங்க போறேங்கிறிய, அதெல்லாம் எவ்வளவு பெரிய அசிங்கம். அதெல்லாம் வந்து ஒரு இதுனா இமோஷனல் பாண்டிங்க. நம்ம வழக்கறிஞரா வந்து வழக்கு மட்டுமே பேசணும்னு கிடையாது, புரிஞ்சுங்களா? நாளைக்கு சொசைட்டி எப்படி இருக்கணும்னு தான் நான் ரொம்ப ஐ எம் கன்சர்ன் மோர் அபவுட் மை சொசைட்டி. ஏன்னா இன்னைக்கு பேசும்போது எல்லாம் சொல்றாங்க, எதுக்குப்பா உன் பிள்ளைங்களை எங்கிட்டாச்சும் வேற எங்கேயாச்சும் படிக்க சொல்லுப்பா, வேற எங்கேயாச்சும் அமுச்சு விடுப்பா, இதே தானங்க சொல்றாங்க எல்லாருமே. பாக்குறவங்கன்னா இதாங்க சொல்றாங்க. ஏன் நம்ம நாட்டை வந்து நம்ம திருத்த முடியாதா? நம்ம பசங்க இங்க இருக்கக்கூடாதா அப்படின்னு நினைக்கும் போது ஆதங்கம் வருமா இல்லையா? இன்னைக்கு பேசுறவங்க பல பேர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதும் இன்னும் வெளியூர்ல தான் போய் பண்றாங்க. இங்க கொள்ளையடிச்சு கொண்டு போய் அங்க பண்றாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம துபாய் போகும்போது பாத்தீங்கன்னா 2 வருஷம் இல்லை 1.5 வருஷம் தான் ஆகுது. 23,000 ரூபா நம்ம ஊருக்கு, இன்னைக்கு 25,000 ரூபா
₹2 ஏறிடுச்சு. நாடு இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? நீ கொள்ளையடிக்கிற காசு, உனக்கு காசோட அருமை தெரியல. நானும் தொண்டைக்கனியை கத்தி சம்பாதிக்கிறேங்க. புரிஞ்சுங்களா? நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிக்கிறேங்க, ப்ரிப்பேர் பண்ணுறேங்க, டிராஃப்ட் பண்ணுறேங்க. எவ்வளோ கஷ்டமான ஒரு வேலை. உன்ன மாதிரியா ஊதாரித்தனமாக சம்பாதிக்கிறதுக்கு? நீ என்ன பொழப்பு பண்ண? உன் புள்ள என்ன பண்ணுது? உன் பேரன் என்ன பொழப்பு பண்ணா? இந்த என்ன ஏதாச்சும் ஒன்று நீங்கள் என்ன பொழைச்சிங்க, நீங்கள் எப்படி சம்பாரிச்சிங்கன்றத சொல்ல முடியுமா? அருகதை எடுத்தவங்க, அருகதையே கிடையாது. ஒரு உழைச்சி சம்பாரிச்சதுக்கு ஏதாச்சும் சொல்ல முடியுமா? இன்ன வரைக்கும் போய் ஆக்டிங் கிளாஸ் இன்னும் ட்ரைனிங் கொடுக்குறாங்களா? இன்னும் 4 பேரை ஏமாத்துறதுக்கு. என்ன அது பொழப்பு இது? ஸோ நானும் இது என்னோட மன உளைச்சல்னு சொல்லுவேன். ஏன்னா நெக்ஸ்ட் சொசைட்டி இல்லை இருப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம நான் ஒரு கெரியர் கவுன்சிலர் டூ. ஓகே, ஐ பீன் சர்டிஃபைட் பை பாஸ்டன் யூனிவர்சிட்டி இன் USA. புரிஞ்சுங்களா? எதுக்கு இதை படிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு கார்பரேட்டில் போகும்போது ஒருத்தங்கிட்ட கேட்கும் போது வி ஹாவ் டு அட்வைஸ் தம்ங்கிறதுக்காக அதை நம்ம எஜுகேட் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு எல்லா பேரண்ட்ஸுக்கும் உள்ள பெரிய இதே பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்சி கிட்ஸ் எப்படி வருவாங்கன்றது. அதை கூட்டிகிட்டு போய் நீ கொத்தடிமன்னு சொல்ல வச்சின்னா எனக்கு வருத்தமாக இருக்குமா இல்லையா? நீ உன் கட்சிக்கே இழுத்துக்கோப்பா, நீ எப்படியாச்சும் நீ காசு கொடுத்து என்னமோ பண்ணுப்பா, அதுங்களை கொத்தடிமன்னு சொல்ல வச்சு நீ ஓட்டு சம்பாதிக்கணும்னு நினச்சின்னா உன் கட்சி இன்னும் அழிஞ்சு தான் போகும். உன் கட்சி இன்னும் அழிஞ்சே போகும். நான் இது உங்கள் சேனல் வழியாக பதிவே செய்கிறேன். கண்டிப்பாக சார். நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார், இந்த மாதிரி மினிஸ்டர்ஸ் வாங்கலனாலும் கீழே இருக்கிற அதிகாரிகள் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி. இந்த ஆட்சியில் அது மாற்றம் அடைகின்றதை இதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம நேரு அவர் மேலே வழக்காக இருக்கட்டும், இல்லை செந்தில் பாலாஜி இவங்களோட இருந்த அதிகாரிகள் மேலே இப்போ வழக்கு பாயுமா? அவங்களுக்கு தக்க நடவடிக்கை கிடைக்குமா? இல்லை, கண்டிப்பாக. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க் திருடுற அளவுக்கு ஒரு தைரியம் வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் அதிகாரி துணை இல்லாம நடக்காதுங்க. இன்னைக்கு என்னன்னு இந்த அதிகாரிகளை பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டாஸ்க் போட்டு நம்ம பார்த்தீங்கன்னா யாருன்னா தே ஆர் வெரி க்ளோஸ் டு திஸ் மினிஸ்டர்ஸ்னு பார்த்து இவங்களுக்குன்னா நம்ம ஒரு சுத்தி அடிச்சோம்னா தான் பார்த்தீங்கன்னா திருந்தோம். இந்த பயத்தை தயவு செய்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்கள் வேட்டைக்காரன் படையாக நீங்கள் மாற வேண்டும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சும்மா நீங்கள் வீடியோ எடுக்க சொல்லுங்கள். இந்த அதிகாரிகள் பண்ணுற தவறு எல்லாத்தையும் நீங்கள் போஸ்ட் போட்டுக்கிட்டே இருங்க, ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இருங்க. நமக்கு இப்போ முக்கியமான தேவையை பார்த்தீங்கன்னா இந்த நாட்டை திருத்தணும்னு நினச்சி நீங்கள் செய்யுங்க. தயவு செய்து உங்கள் சேனல் வழியாக அதை நான் அதுக்கு அவங்கள்ட்ட நான் விர்ச்சுவல் வாரியர்ஸ்ட்டு கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? எல்லா ஆஃபீஸ்லையும் நீங்கள் எங்கெங்கன்னா போகிறீங்களா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனீங்கன்னா வீடியோ எடுங்க, ஆர்டி ஆஃபீஸ் போனீங்கன்னா வீடியோ எடுங்க, ரெவன்யூ ஆஃபீஸ் போனீங்கன்னா வீடியோ எடுங்க, கார்பரேஷன் ப்ராப்பர்ட்டி டேக்ஸுக்கு போனீங்கன்னா வீடியோ எடுங்க, இபி ஆஃபீஸ் போனீங்கன்னா வீடியோ எடுங்க, வாட்டர் டேக்ஸ் போர்டு போனீங்கன்னா வீடியோ எடுங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் பாருங்கள். எவன் வேணால் லஞ்சம் கேட்குறான்னா அத்தனையும் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள் போதும். அதே வீடியோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் அந்த பயத்தை நீங்கள் கொண்டு வரதுக்கு முடியணும். அது உங்களோட இளைய தலைமுறை மட்டும் தான் முடியும். எங்களாலாம் முடியாதுங்க. இன்னைக்கு எங்களால் முடியாதுன்னே நான் சொல்கிறேன். புரிஞ்சுங்களா? நீங்கள் தான் அந்த ஃபோனுக்கு என்ன வச்சு டக்குன்னு ஏற்றுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. புரிஞ்சுங்களா? யூ பீப்புள் கேன் டூ திஸ், யூ கேன் சேஞ்ச் தி சொசைட்டி பெட்டர். உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் தயவு செய்து இளைஞர்கள் இதை இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக சார். பேக் டு டிவிஎஸ்சி. அருண் ஐபிஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்ட போது ஒரு சில அதிருப்திகள் சொசைட்டிலேருந்து வந்துச்சு. முக்கியமாக தாவேக்காவே இதுக்கு முன்னாடி டிஎம்கே சைடில் அவர் இருந்தார், அவரையே இது திருப்பியும் போடும்போது ஒழுங்கான நடவடிக்கை இருக்காது அப்படின்னு. ஆனால் ஒன்று சொல்லுவாங்கல்ல, அவன் பொருளை எடுத்து அவனையே போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி விஜய் அவர்கள் அருண் ஐபிஎஸ் சரியா செயல்படுவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. விஜய் அவர்கள் இதை யோசிச்சு தான் அதை பண்ணியிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக கவர்மெண்ட் வில் ஹாவ் சம் ஸ்ட்ராட்டஜி அவுட் ஆஃப் இட். புரிஞ்சுங்களா? அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனை ஹூஎஸ் இப்போ அருண் ஐபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே மினிஸ்டர் ஆதவர்ஜனா பே அவுட் எலெக்ஷன்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஹி ஹாஸ் டு பி சேஞ்சுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி த கன்சர்ன் ஆஃப் எனி அதர் ஜேர்னலிஸ்ட், இட் இஸ் அ கன்சர்ன் ஆஃப் த பார்ட்டி சீனியர் லீடர்ஸ் ஆஃப் த பார்ட்டி இட் செல்ஃப். புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது பார்த்து அதைனா மீறி ஒருத்தர் போட்டிருக்காங்கன்னா தே வில் ஹாவ் சம் ஸ்ட்ராட்டஜி அபவுட் இட். யோசிக்காமல் கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி நமக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு பஞ்சம் ஒன்றும் கிடையாது. புரிஞ்சுங்களா? ஏகப்பட்ட ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. அதனால் இது யோசித்து தான் சிந்தனை செயல்பட்டுருப்பாங்க. சில பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் அது ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை பற்றி சொன்னேன்னா தப்பாயிரும். ஆனால் இது ப்ராவர்பாக மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? டாக்ஸ் ஒபேஸ் டு தேர் ஓனர் அப்படிம்பாங்க. அப்படிங்கும்போது அந்த மாதிரி சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இப்போ ஆட்சி மாறிடுச்சு. இப்போ ரியல் பாஸஸ் சிஎம் அப்படின்றதுனால
வந்து தட் இஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆல்சோ வில் நாட் தேர் ஹெட் ஒன்லி ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த விஷயத்தில் வந்து அது கரெக்டாக போகுன்ற நினச்சி தான் அவர் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. அவர் கண்டிப்பாக ஒரு செக்மேட்டும் வச்சுருப்பாங்க. இஃப் யூ கோயிங் டு டூ திஸ் யூ வில் பி திஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அதனால தான் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல கடமையை செய்வாருன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். லெட் அஸ் ஹேவ் த பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ். ஒருத்தர் திருந்துறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி விஷயத்தில் நல்லா செய்வாங்க. கவர்மெண்ட் வில் ஹேவ் அ ஸ்ட்ராட்டஜி ஃபார் திஸ். ஓகே சார். அதுக்கு அடுத்து தாவேக்கா ஆட்சி அமைஞ்சு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிடுச்சு சார். இப்போ இதுவரையுமே வந்து பத்திரிகையாளர் கைது அப்படிங்கிறது வந்து ஒன்று சொல்லப்படுது. என்ன அப்படின்னா பொன்ராஜ் அவர்கள் மேலே ஒரு வழக்கு பதிவு ஆயிருக்கு இப்போ. பட் ஆனால் அவர் அரசு செய்யப்படல, எதுவும் பண்ணல. ஆனால் திருச்சி சிவா அவர்களாக இருக்கட்டும், ஒரு முக்தார் அவர்களாக இருக்கட்டும், ஊடகவியாளர்கள் வந்து கைது அப்படிங்கிறது வந்து எதிர்க்க வேண்டியது விஷயம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. டிஎம்கே கவர்மெண்ட்டில் சவுக்கு சங்கர் அவர்களை என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போ முக்தார் அவர்கள், திருச்சி சிவா அவர்கள் வந்து ஒரு பெண்ணை வந்து இழிவாக பேசினாங்க அப்படிங்கிறதுனால, யூடியூப் சேனலில் இழிவாக பேசினாங்க அப்படின்னால கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க மேலே என்ன வழக்கு பதிவுலாம் செய்யப்பட்டிருக்கு? இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூ கேனாட் கம்பேர் வித் ஆப்பிள் டு ஆரஞ்ச். புரிஞ்சுங்களா? போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து விமர்சிச்சார் போன கவர்மெண்ட். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட்டிகிட்டு போயிட்டு அவர் பெண்களை வந்து இது பண்ண மாதிரியும் நிறைய கேஸ் வந்து அவர் மேலே பெண் போலீஸை வந்து தப்பாக பேசின மாதிரி கேஸ் போட்டாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில கேஸுகள் வந்து கஞ்சா வித்தாருன்னு போட்டாங்க. புரிஞ்சுங்களா? இதுனா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது எல்லாமே புட்டப் கேஸுங்கிறது ஜென்ரலாக நமக்கே தெரியுது. ஐயோ அப்பா எழுதுகிற கதையா ஒழுங்காக வச்சு எழுதி தொலையா அப்படின்ற மாதிரி சொல்கிற பொய்யை கூட ஒரு நாளுக்கு ஒழுங்காக சொல்ல தெரியல அப்படின்னு. இப்போ அதே சவுக்கு சங்கர் லெட்டஸ் கம் பேக் டு த ஃபர்ஸ்ட் சவுக்கு சங்கரே வருவோம். ஓகே சார். இப்போ சவுக்கு சங்கர் இந்த கவர்மெண்ட்டை விமர்சிக்காம இருக்காரா? இல்ல விமர்சிச்சு தான் இருக்காரு. டெய்லி விமர்சிக்கிறாரு. போனதோட வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏகப்பட்ட மைக் வச்சு பேசுறாங்க. முன்னாடி சவுக்கு மீடியான்னு ஒரே ஒரு மைக் வச்சு தான் பேசிட்டு இருந்தாங்க. புரிஞ்சுங்களா? இப்ப அவர் என்ன பண்றாப்ல, டெய்லி போய் கோர்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு வெளில வராப்ல. ஓகேங்களா? ஒரு 1/2 மணி நேரம் அங்கேயே நின்று ஒன்று யூடியூப் சேனல் மாதிரி எல்லா இதுலையுமே கொடுத்துட்றாப்ல. புரிஞ்சுங்களா? கோர்ட் என்னைக்குன்னா அவர் போறாரோ அன்னைக்குன்னா ஒரு வீடியோ வந்து பிரபலமா வந்துட்டு இருக்கு. மோராலஸ் அட்ரஸ் எல்லா மேட்டருமே அட்ரஸ் பண்ணிட்டாரு. கவர்மெண்ட் அகெயின்ஸ்டா நிறைய பேசியிருக்காரு. ஆனால் ஒன்னே ஒன்று நான் சொல்றேன், கண்ணியம் தவறாமல் பேசுறாரு. சிஎம் சார் இந்த மாதிரி சார் இந்த நோட் எடுத்துக்கோங்க. அது இதே தான் அவர் முன்னாடியும் பண்ணார். புரிஞ்சுங்களா? இவர் தான் பண்றீங்க அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணியம் தராம, அதாவது அதாவது எப்படின்னு கேட்டு இப்போ ஸ்டாலின் சாரே நம்ம பேசணும், ஸ்டாலின் சார் தானே பேசுறோம். ஆமா. இந்த மரியாதை வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றத அவர் மெயின்டைன் பண்றாப்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் இல்லாம விமர்சிக்கவே கூடாதுன்றத நான் சொல்லவே கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். எவ்ரிபடி ஷுட் ஹேவ் த ரைட் ஆஃப் ஸ்பீச். புரிஞ்சுக்கணும். அதை வந்து இந்த கவர்மெண்ட் வந்து கொடுக்குது. அதனால அது இது பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க கேட்ட முதல் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎஸ் அருணை பத்தி கூட வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன கருத்தும் அவர் சொன்ன கருத்தும் வேற. புரிஞ்சுங்களா? அப்படிங்கும்போது அவர் ரொம்ப அகேன்ஸ்டா பேசுறாரு, எல்லாம் பண்றாரு. ஏன்னா அவர் பட்டிருக்காரு, இது பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனை நீங்க போடாதீங்கன்னு சொல்றாரு. ஒரு விஷயத்துலையுமே கவர்மெண்ட் சொல்றதுக்கு அவர் வந்து எதிர்கருத்து வைக்கிறார். ஆனா இஸ் ஹி அரெஸ்டட், இஸ் ஹி கண்டெம்டட்? எதுவுமே ஒன்று பண்ணல. என்னன்னு கேட்டீங்கன்னா ஹி இஸ் டூயிங் இட் இஸ் ஒரு ஜேர்னலிஸ்டோட உரிமையா பண்றாப்ல. அப்படிங்கும் போது அவர் வந்து எதுவுமே பண்றது. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த முக்தாரும் வந்து இந்த திருச்சி சூர்யாவும் ஓகேங்களா, ஒரு பெண்ணை பத்தி, பெண்ணுக்கு பிறந்த குழந்தைய பத்தி தப்பா பேசினா அந்த ஆளத்துக்கு உள்ளுக்குள்ள வைக்கணுமா வேணாமா? வைக்கணுமா வேணாமா? ஒரு பெண்ணா நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா. அதே தான் கவர்மெண்ட் செஞ்சிருக்கு. புரிஞ்சுங்களா? இதே வந்து சேம் திங் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஏஏ வீடியோ எடுத்து ஒரு அரசு அதிகாரியை வந்து இந்த மாரிதாஸ் வந்து ஒரு அமைச்சர்கிட்டே வந்து ஷீ இஸ் ஹோல்டிங் அ பப்ளிக் ஆஃபீஸ். ஒரு பப்ளிக் ஆஃபீஸ் ஹோல்ட் பண்றவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்க கூடாதுன்ற ஒரு வித்தியாசம் இருக்குது. அப்படிங்கும் போது அதை வந்து கண்டிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் ஒன்று சொல்றேன். நான் இன்னொரு சேனல்ல அட்ரஸ் பண்ணப்போ சொன்னேன். அவங்க வந்து ஷி வாஸ் ஹோல்டிங் அ பப்ளிக் ஆஃபீஸர். ஹர் ஏஐ image has been portrayed and has been described in a very literal manner. அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து உமன் ஹராஸ்மெண்ட் கேஸ், பப்ளிக் ஆஃபீஸ் ஹோல்ட் பண்ணவங்கள டிஸ்பியூட் பண்ணாத கேஸ், அதாவது ஒரு நோட்டு அது கீழே வந்து 3-4 செக்ஷன் வரும். அதுக்கப்புறம் இதை வந்து யூடியூப்ல போட்டனால இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் படி. புரிஞ்சுங்களா? அப்புறமேட்டு அவர் வந்து பேசின விதத்தில் ஓகேங்களா, ஹேட்டட் ஸ்பீச் அண்ட் ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் த முதலமைச்சர் பத்தியும் பேசியிருக்காரு, அமைச்சர் இவங்களை பத்தியும் எல்லாத்தையும் பத்தி பேசினதுனால வந்து பாத்தீங்கன்னா ஹேட்டட் ஸ்பீச் ஸ்ப்ரெட் அக்ராஸ் த
ஆஃபீஸ் பேரர்ஸ் ஆஃப் திஸ் கவர்மெண்ட். இப்படின்னா நீங்கள் வழக்கு போட்டிங்கன்னா நான் 12 வருஷத்துக்கு நான் சார்ஜஸ் எழுதி கொடுப்பேன் அந்த வீடியோக்கு. ஓகே ஓகே. 12லேருந்து 15 வருஷத்துக்கு எழுதி கொடுப்பேன். ஆனால் இந்த கவர்மெண்ட் வெறும் 3 செக்ஷனை மட்டும் தான் போட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. The reason in the sense is don't do it again. It's a warning. It's a warning. It's a warning. It is not a thing that is மாரிதாஸ் தூக்கி உள்ளுக்குள்ள வைக்கணுன்றது இந்த கவர்மெண்டோட நோக்கம் கிடையாது. மெட்ராஸ்ல இது மதுரையிலேருந்து இங்கே தூக்கிட்டு வந்து தெரிஞ்சவங்களுக்கு மாரிதாஸ் தூக்கி இந்த செக்ஷனை எழுதி இதுக்குன்னா இதுதான் சரி. ஏன் என்ன சொன்னார், பிலோ தென் 7 இயர்ஸ்ன்றனால மேஜிஸ்ட்ரேட் லெட் தம் கோஆபரேட் ஃபார் த இன்வெஸ்டிகேஷன் பி சைன் அப் இன் த போலீஸ் ஸ்டேஷன் ஃபார் நெக்ஸ்ட் 1 வீக்னு சொல்லி பெயில் கொடுத்தாரு. புரிஞ்சுங்களா? ஏன் பெயில் கொடுத்தாருன்னா கம் அண்ட் ரிப்போர்ட் டு த போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி சொன்னாங்க. இதே மாரிதாஸை வந்து நீங்கள் வந்து இந்த கவர்மெண்ட் உள்ளுக்குள்ள வைக்கணும்னு நினச்சிருந்துச்சு அப்படின்னா செக்ஷன்ஸை போட்டுருந்தா மேஜிஸ்ட்ரேட் உள்ளுக்குள்ள தான் தள்ளியிருப்பாரு. புரிஞ்சுங்களா? பட் தே டசன்ட் வாண்ட் டு டூ திஸ். இவ்வளோ பண்ணவங்களுக்கு அதை பண்ண தெரியாமல் இல்லை. இட்ஸ் நாட் அ ஃபெயிலியர் ஆஃப் திஸ் கவர்மெண்ட். புரிஞ்சுங்களா? நான் ஒரு சாதாரண அட்வொகேட்டுங்க. நானே உட்காந்த இடத்துல நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு செக்ஷனை பார்க்காம நான் இவ்வளோ சார்ஜஸ் அவர் மேலே ஃப்ரேம் பண்ணலாங்கிறேன். இதை ஃப்ரேம் பண்ணிங்கன்னா 12லேருந்து 15 வருஷம் காட்டி உள்ளுக்குள்ள தூக்கி உள்ளுக்குள்ள வச்சிருக்கலாம். அவர் கண்டிப்பாக 60 நாள்லேருந்து 70 நாள் வந்து உள்ளுக்குள்ள இருந்திருப்பாப்ல. புரிஞ்சுங்களா? தூக்கி உள்ளுக்குள்ள வைக்கிறது இந்த கவர்மெண்டோட நோக்கம் கிடையாது. தே வாண்ட் ஹிம் இன் த வெரி டிஃப்ரெண்ட் வே. புரிஞ்சுங்களா? தொட்ட மாதிரி தொட்டினாங்க, தம்பி திரும்ப பேசாதன்னாங்க. இப்போ ஒழுங்கா இருக்கிறார் மாரிதாஸ். புரியுது புரியுது. இப்போ மாரிதாஸ் ஒழுங்கா இருக்கிறாரு. ஸோ திஸ் வேர் த கவர்மெண்ட் ஹேஸ் டு ஆக்ட். நீ என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுங்கிறத ஓகே. அவங்க பேசுனது வந்து அப்சீனா பேசிட்டாங்க. அதுக்கு அந்த பெண் வந்து நேரா வந்து கம்ப்ளைண்ட் வர கொடுத்தாங்க. அவங்க அந்த பெண் வந்து பிஜேபி சேர்ந்தவங்க. புரிஞ்சுங்களா? பிஜேபி சேர்ந்தவங்க வாட் எவர் இட் இஸ். இல்ல பிஜேபி பிரமுகர். ஆமா இல்ல, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெண்ணை வந்து அவ்வளவு தூரமா பேசுறதுக்காக தான் தூக்கி வந்து இந்த திருச்சி சூர்யா முக்தரன் தூக்கி உள்ளுக்குள்ள வச்சாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது சிங்கப்பெண்ணுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட நடவடிக்கை. இவங்க வந்து சிங்கப்பெண் வந்ததுக்கு அப்புறம் எடுத்திருந்தாங்கன்னா ஓகேங்களா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அதனால நீங்க எல்லா கேஸ்லயுமே அவங்க டிஃபரன்ஸை பாருங்க. சவுக்கு சங்கர் விமர்சனம் பண்றாரு, டிஃபரன்ஸ் எப்படி? மாரிதாஸ் பண்ணதுக்கு என்ன பண்ணாங்க, திருச்சி சூர்யாக்கும் திருச்சி எதுக்கும் பண்ணணும். வேற என்ன ஜேர்னலிஸ்ட் சொல்லுங்க? மிச்சம் எல்லா ஜேர்னலிஸ்ட்டும் விமர்சிக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாருமே விமர்சிக்கிறாங்க. சில வித பாராட்டுறாங்க, சில வித விமர்சனம் செய்யறாங்க. இப்போ நம்மனா வந்து நீங்க சொல்லலாம் சார், நீங்க என்ன ப்ரோவாவே அப்பையிலேருந்தே பேசுவீங்க சார். சரி நான் பேசல, மற்ற எல்லாத்தையுமே தூக்கி உள்ளுக்குள்ள வைக்கிறாங்க. இன்னைக்கு பேச்சுரிமை எல்லாத்துக்குமே இருக்குதா? எல்லா ஜேர்னலிஸ்ட்டுமே பேசுறாங்களா? அகேன்ஸ்டா பேசணும்னு பேசுறாங்களா? அப்படிங்கும் போது எல்லாத்தையுமே வர வைக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? திஸ் இஸ் ஹவ் த கவர்மெண்ட் ஷுட் ஒர்க்குங்க. ஏன்னா குறை சொன்னா தானே நம்ம நிவர்த்தி பண்ணிக்க தெரியும். இப்போ நம்ம பிள்ளைங்களை நம்ம திட்டலாங்க, மற்றவங்க திட்டக்கூடாதுன்னு நினைப்போம்ல. கரெக்டுங்களா? இப்போ என் பிள்ளைய நான் கண்ணாமலாம் திட்டுவேன். ஏன் நான் வந்துட்டு சொல்லுவேன், டே நான் திட்டலான்டா, அப்பா திட்டலான்டா, வேற யாரும் உன்னை திட்டாங்கன்னு எனக்கு தாங்க முடியாதுல்ல. அந்த மாதிரி ஒரு விஷயம்தான். அப்படிங்கும் போது எல்லாத்தையும் வந்து சில விஷயத்த வந்து கரெக்ட் பண்ணிக்குவாங்க. டீச்சர் சொல்லுவாங்க கரெக்ட் பண்ணிக்குவாங்க, அவங்க கோச் சொல்லுவாங்க கரெக்ட் பண்ணிக்குவாங்க. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி விஷயத்த வந்து we can always correct it. கவர்மெண்ட் வந்து 100% வந்து பர்ஃபெக்டாகவே போகிறதுக்கு இது என்ன நம்ம வந்து புள்ளி வச்ச கோடு கிடையாது. there will be ups and downs. ஏன் அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா we should correct our mistakes. ஓகேங்களா? நம்ம தப்பே பண்ணியிருந்தா கூட we should correct our mistakesன்றது தான் கவர்மெண்ட்டு. ஆனால் இப்போ கரெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக போய் அந்த ஜேர்னலிஸ்ட் வீட்டில் போய் மழை தள்ளி ஊற்றுறதும் பொய் கேஸுங்களை போடுறதும் இதுதான் தவறான செயல். அந்த தவறான செயலை இந்த கவர்மெண்ட் எப்பயுமே செய்யாதுங்கிறத நான் ஊர்ஜிதமாக சொல்கிறேன். தேவையான தகவல் கொடுத்தது ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்ஸ்.